காதல் முறிவிற்கு பிறகு காதலியோட தனிமையில எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்களை இன்ஸ்டா ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல உள்ள எல்லாருக்குமே அனுப்பியிருக்காரு அந்த காதலன். ஏற்கனவே காவல்துறையினர் அந்த காதலனோட மொபைல் போனை ஃபிளாஷ் பண்ணி வார்ன் பண்ணியிருந்த நிலையில மறுபடியும் அந்த ஓல்டு மெமரிஸை ரெக்கவர் ஆனது எப்படி? தன்னை நிராகரித்த காதலிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என நினைத்தவரைத்தான் தற்போது காவல்துறையினர் கைது செய்து கம்பி என்ன அனுப்பி வைத்துள்ளனர். லவ் ஃபெயிலியரான வாலிபரின் பெயர் சந்துரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள மேட்டுப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். சில வருடங்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை சந்துரு உருகி உருகி காதலித்திருக்கிறார். சந்துருவின் முரட்டுத்தனமான செயல்களை விரும்பாத அந்த இளம்பெண் இனி நமக்கு செட் ஆகாது என கூறி காதலை பிரேக்கப் செய்துள்ளார். காதல் முறிவிற்கு பிறகு சந்துரு மாடர்ன் தேவதாசை போல மாறி இருளில் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் சந்துருவின் வாழ்க்கையில் விளக்கேற்றியுள்ளார். இருவரும் தூரத்து உறவினர்கள் என்பதால் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பேசி பழகி அதன் பிறகு காதலிக்க ஆரம்பித்துள்ளனர். சந்துருவையே திருமணம் செய்து கொள்ளும் மனநிலையில் இருந்த இளம்பெண் காதலனுடன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் இருந்து அவருடைய உடைந்த இதயத்தை ஒட்ட வைத்துள்ளார். இதையடுத்து சந்துரு முறைப்படி அந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டுள்ளார். ஆனால் உறவினர்கள் அனைவரும் கூடி பேசிய போதுதான் சந்துருவிற்கு அந்த இளம்பெண் தங்கை முறை வேண்டும் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதிர்ந்து போன இளம்பெண் வேறு வழி இல்லாமல் பிரதருடனான காதலை முறித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மீண்டும் ஒரு லவ் ஃபெயிலியரை தாங்கிக் கொள்ளும் மனநிலையில் சந்துரு இல்லை என தெரிகிறது. உறவினர்களின் எதிர்ப்பையும் மீறி தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என இளம்பெண்ணை வற்புறுத்தியுள்ளார். ஒருவேளை தன்னுடைய மேரேஜ் ப்ரொபோசலை நிராகரித்தால் காதலிக்கும் போது இருவரும் தனிமையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டியுள்ளார்.